என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாங்கள் தான் தமிழ்நாட்டை திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சீமான் திமுக வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த தேர்தலில் பார்த்துட்டு இருக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலையும் சீமான் வேட்பாளரை போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் 4 முனை போட்டி, ஒரு முனை அல்ல, இரு முனை அல்ல, 4 முனை போட்டி. இந்த மாதிரி 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு 3 முனை போட்டிகள்லாம் நடந்திருக்கிறது நமக்கு தெரிந்து. ஆனால் 4 முனை என்பது இப்பொழுதுதான் 4 முனை போட்டி மிகவும் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில். நான் சீமானை ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்கவே வரல. சீமானை நான் ஏன் நீங்கள் கூட்டணி வைக்கலன்னு கேட்கவே வரல. ஆனால் நீங்க போய் யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்காதீங்க. ஆனால் உங்களுடைய தலைமையில் ஒரு போட்டியை அமைப்பதற்கு கூட நீங்கள் முனைந்திருக்கலாம் இல்லையா? உங்களை நம்பி களத்தில் நிற்கின்ற வேட்பாளர்கள் ஒரு 4 அல்லது 5 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் போயிட்டு 5 ஆண்டுகளுக்கு மக்களின் குரலாக அவர்கள் ஒலித்திருப்பார்கள். இதையெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பதால் தான் உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் 2024 சீமான் போடுகின்ற இந்த கணக்கு திமுகவிற்கு சாதகமாகவும் மற்ற இயக்கங்களுக்கு பாதகமாகவும் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய. சீமான் வெற்றி பெற முடியாது, அதை நான் இப்பவும் சொல்றேன். சீமான் வெற்றி பெற முடியாது. சட்டமன்ற தேர்தலாக இருந்திருந்தால் கூட சீமான் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். இது பாராளுமன்ற தொகுதி. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறனா குறைந்தது 3 to 5 லட்சம் வாக்குகள் பெற வேண்டும். ஆனால் இவர்கள் 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்கு கூட இவர்கள் பெறலாம், வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை மறுக்கல. ஆனால் வெற்றி பெற முடியுமான்னா பெற முடியாது. இவர்கள் பெறுகின்ற இந்த வாக்கு திமுகவின் வாக்கை நாம் தமிழர் கட்சி பெற்றுவிட்டால் திமுக தோல்வியுறும். ஆனால் இவர்கள் பெறுகின்ற வாக்கு அதிமுகவின் வாக்கு. அதிமுகவின் வாக்கை இவர்கள் பெறுவதால திமுகவின் வாக்கு உயரும், அதிமுகவின் வாக்கு குறையும், பாஜக கூட்டணி வாக்கு குறையும். அந்த நேரத்தில் திமுக மேலே போய் ஜெயிச்சிடும். நான் சொல்ற இந்த விஷயம் யதார்த்த கள நிலவரங்க. எல்லோரும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் பிஜேபி உடனான கூட்டணியில தொடர்ந்து நீடித்திருந்திருந்தால் அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கும். குறைந்தது 40 தொகுதிகளிலும் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அதிமுக என்ன பண்ணாங்க? சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களெல்லாம் நம்ம பின்னாடி வந்துடும், திமுக கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகள் எல்லாம் பிரிந்து நம்ம கிட்ட சேர்ந்துருவாங்க, நம்ம ஒரு பெரிய லீடரா உருவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியுடைய தான் என்ற கர்வத்தில் பண்ண வேலை விழுந்து போனாரு எடப்பாடி. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி கூட்டணியில் ஒரே ஒரு சிறிய கட்சி கூட இருக்காது. நீங்க வேணா பாருங்க. இன்றைக்கு இருக்கிற எஸ்டிபிஐ கட்சி இருக்காது, கிருஷ்ணசாமி இருக்க மாட்டாரு, இன்னும் இருக்கிற லெட்டர் பேடுங்க ஒரு லெட்டர் பேடை கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காது. அந்த கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட அணி 3வது 4வது இடங்களுக்கு பல தொகுதிகளில் தள்ளப்படும். எந்த இடத்தில் சீமான் 3வது இடத்திற்கு வராரோ அந்த இடத்துல எடப்பாடி 4வது இடத்திற்கு போவார். சீமான் அவர்கள் 4வது இடத்திற்கு செல்லுகின்ற இடத்துல 3வது இடத்தில் எடப்பாடி இருப்பார். இந்த நிலைதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. அப்ப 2வது இடத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா பாமக பாஜக கூட்டணி தான் 2வது இடத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் இருக்க போகிறது. பெரும்பாலான தொகுதிகளில் 2வது இடத்துலையும் முதல் இடத்துலையும் பிஜேபி பாமக கூட்டணி தான் இருக்க போகிறது. இருந்தாலும் இந்த ஆசை உனக்கு கூடாதா சண்முகம் அப்படின்னு கூட என்ன சிலர் பேசுறீங்க, கமெண்ட்ல எழுதுறீங்க, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, 2019 தேர்தல் இது இல்லை. 2019 நடந்த தேர்தலாக நீங்கள் இன்னும் இதை நினைத்து கொண்டிருந்தால் அது உங்களிடம் இருக்கின்ற அறியாமை. 2019 நடந்த தேர்தல் வேறு, அது முடிந்து போன வரலாறு.
2024 நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அதிமுக என்ற இயக்கத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. அதிமுக என்ற இயக்கத்தில் அமமுக உடைஞ்சு போனது தான். ஓபிஎஸ் உடைஞ்சு போனது தான். இந்த ரெண்டு பேரும் புதிதாக வாக்குகளை பெற்றார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு பேரும் புதிதாக வாக்குகளை பெறல, இருந்த வாக்குகளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. 1.5 கோடி 2 கோடி 2.5 கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு அதிமுக காரங்க பேசுறாங்கல்ல, இந்த ஓட்டை தான் டிடிவி எடுத்துட்டு போனாரு, இந்த ஓட்டை தான் ஓபிஎஸ் எடுத்துட்டு போனார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு கூட்டம் வந்து சசிகலா பக்கம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்புறம் தீபா கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இப்படி அதிமுக இத்தனை துண்டுகளாக நிற்கும் பொழுது எடப்பாடி பேசுவது சரியா? எடப்பாடிக்கு வாழ்வளித்தது பாட்டாளி மக்கள் கட்சி 2019. இல்லைனா எடப்பாடி அப்பொழுதே வெளியேறி இருப்பார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் மருத்துவர் ஐயாவின் மீதும் கோபப்பட்டு பேசுகிறார். அப்படி எடப்பாடி கோபப்பட்டு பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, எடப்பாடியை கைவிட்டுட்டாரு மருத்துவர் ஐயா அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா மேல அவர் கோவப்படுறார். பாமக என்ற இயக்கம் வந்துட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் உங்ககிட்ட 2019 தோழமையோட இருந்தாங்க. அதற்காக பாமக வந்துட்டு காலத்துக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னா நீங்க கனவு காணக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு தலைவராக மருத்துவர் ஐயா வந்து அங்கீகரித்து கொண்டதே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவர் ஐயா கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் மருத்துவர் ஐயா வந்துட்டு அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அப்படிங்கிறத காட்டுறார். தமிழ்நாட்டில் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதை முடிவு செய்கின்ற இடத்தில் தான் பாமக இன்று வரையில் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டு களத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்குகள் அத்தனையும் தப்பா போனதுனால இந்த முறை எடப்பாடி 3வது 4வது இடங்களுக்கு தள்ளப்படுகிறார். தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஆச்சரியம் ஒன்று 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு வெளியே வரப்போகிறது. 2026 தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு பேரிடியாக அவங்க தலையில விழப்போகுது. சண்முகம் எப்பவுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராகவே பேசிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. களத்தில் இருக்கின்ற உண்மையை சொல்றேன் நானு. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணி நாளைக்கும் நாளன்னைக்கும் முடியாது. இந்த கூட்டணி 2026 தேர்தலில் தொடரும். இந்த கூட்டணி 2026 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டில் விளங்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் பாஜகவும் திமுகவும் சரி பாதியான இடங்களை பிரித்தெடுக்க போகிறது. இதுதான் 2026 தேர்தலில் நடக்க போகிறது. நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுவிடும். ஆனால் களத்தில் நாம் தமிழர் கட்சி தோற்றுவிடும். நாம் தமிழர் கட்சி 7 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காட்டுக்கு போகலாம், 8லிருந்து 10க்கு கூட போகலாம், 10லிருந்து 12 கூட போகலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் திரும்ப காத்துட்டு இருக்கணும். 2019 இதே நிலை, 2024 இதே நிலை, மீண்டும் 2029 வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். 5 ஆண்டுகள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. நாங்கள் தமிழ் இனம் காக்க அரசியல் செய்கிறோம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க இல்லையா, அந்த இனத்தின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே பற்று இருக்கிறதா அல்லது நீங்கள் நடிக்கிறீர்களா என்பது கொஞ்சமாவது தெரிந்திருக்கும். ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லாதையே போயிடுச்சு. ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி செய்ய போகிறது. பெரும்பாலான இடங்களில் பிஜேபி பாமக கூட்டணி தோல்வியுறுமேயானால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி அதற்காகத்தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் பேசுற மாதிரி தொகுதிக்கு தொகுதி கூட நடக்கலாம். அது வேட்பாளர் மட்டத்தில் நடக்கலாம், இல்லை மேல்மட்டம் வரைக்கும் கூட நடக்கலாம். ஏதோ ஒரு வழியில மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வேலையை சீமான் அவர்கள் பார்க்கிறார். அதனால தான் சீமானுடைய கட்சியில் இருக்கின்ற உயர்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் சீமானம் வேணாம், சீமானுடைய சவுகாசம் வேணாம், ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்தது. இன்னும் நிறைய இளைஞர்கள் சீமானுடைய உண்மை முகத்தை அறிந்து கொள்ளாமல் சீமானின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காலம் புரிய வைப்பதற்குள்ளாக
அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும். என்ன நடக்கப் போகிறது 2024 பாராளுமன்றத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.